இன்ஸ்டாகிராம்ல போன வாரம் ஒரு 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். என்னன்னா பிராங்க் கால் மாரி போட்டிருந்தேன். அதுக்கு நெறைய ரெஸ்பான்சஸ் வந்து குடுத்திருந்தீங்க. நெறைய நம்பர்ஸும் வந்து எனக்கு டிஎம்ல வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுல ஒரு நம்பர் தான் இப்ப நான் வந்து அகைன் கால் பண்ண போறேன். என்ன பேச போறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. The person you have called is speaking to someone else. கால் பண்றாங்க. ஹலோ, ஹலோ, நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்க? ஸ்வேதா இருக்காங்களா? வேஸ்டாவா? ஆமா. எந்த ஊர் இது? நீங்க என்ன ஊரு? நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. நான் சென்னை. நீங்க? சென்னையா? இல்ல, இது திருச்சி. உங்களுக்கு யாரு வேணும்னா நீங்க டீட்டெயில் சொல்லவே மாட்டீங்க. இல்ல, ஸ்வேதா தாங்க. ஸ்வேதா. அவங்க வந்து பட்டுக்கோட்டை. உங்க நேம் என்ன? மணி. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இதெல்லாம் ஏங்க கேக்குறீங்க? இல்ல, இவ்ளோ ஃப்ரீடமா பேசுறீங்களே ஒரு பொண்ணுகிட்ட. மேரேஜ் ஆயிருந்தா இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டீங்கல்ல, அதான் கேட்டேன். சாரிங்க, தெரியாம கால் பண்ணிட்டேன். சரி, நீங்க ஃப்ரீயா இருந்தா பண்ணுங்க. வைங்க. ஆ? ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுங்க. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எங்க மேனேஜர் வராது, நான் கம்பெனி வேலையை பார்த்துட்டு வாங்க. கம்பெனில வேலை பாக்குறீங்களா? சரி, நான் நைட்டு கால் பண்ணட்டுமா? சரி, ஓகே. வாங்க. எத்தனை மணிக்கு பண்ணட்டும்? வேலை இல்லைங்க. வைங்க, கூப்பிடுறாங்க. யாருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காரு போல. ஒரு பொண்ணு பேசி ஒருவேளை பிராங்க்னு தெரிஞ்சுதா அப்படி பேசுறாதா? இதே மாதிரி நெக்ஸ்ட் யாருக்கு கால் பண்ணி பிராங்க் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் கூட பண்ணுங்க. பட் கமெண்ட் பண்றதோட டிஎம் பண்றது ரொம்ப சேஃபான விஷயம்.